ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சாப்டர் 21. வாலி ராமனோட அம்பால கீழே விழுந்து உயிரை துறந்த போது அந்த காட்சியை பார்த்த தாரை ஒரு பெரிய துயரத்துல தரையிலே கீழே விழுந்தாள். ஆகாசத்திலேந்து ஒரு ஒளிமிகுந்த நட்சத்திரம் திடீர்னு கீழே விழுந்தது போல அவளுடைய மனமும் உடலும் சோர்ந்து போச்சு. அப்போ கருணை மிக்க ஹனுமான் அவ கிட்டக்க வந்து முதுவாக ஆறுதல் கூற தொடங்குறார். உலகில் நிகழும் அனைத்தும் கர்ம விதிப்படிதான் நடக்கிறது. ஒவ்வொரு உயிரும் தான் செஞ்ச நன்மை தீமைகளின் பலனை அனுபவிக்க வேண்டியவர்கள்தான் அப்படிங்கிறத நினைவுபடுத்துறார். பிறப்பு, மரணம், இன்பம், துன்பம் ஆகிய எல்லாம் காலத்தினுடைய நியதிக்கு உட்பட்டது. அதனால ரொம்ப அதிகமான சோகத்துல மூழ்கிறது ஞானிகளோட வழியில்ல அப்படின்னு சொல்றார். இந்த உடல் நீர்க்குமிழியை போன்ற ஒரு நிலையற்ற தன்மையை உடையது. இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லாமல் போகும். இப்படிப்பட்ட நிலையில்லாத உடலை மையமாக கொண்டு யாருக்காக யார் வருத்தப்பட முடியும் அப்படின்னு ஹனுமான் தத்துவத்தை எடுத்து சொல்றார். அதே சமயம் வெறும் தத்துவத்தை மட்டும் சொல்லாமல் தாரையின் தற்போதைய கடமை என்ன அப்படிங்கறதையும் நினைவுபடுத்துறார். அங்கதன் இன்னும் உயிரோடு இருக்கான். அவனுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்படணும். ஒரு தாயாக அவனை வளர்த்து அதற்கான ஏற்பாடுகளை நீ செய்து ராஜ்யத்தின் நலனை கவனிப்பது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி தாரைக்கு எடுத்து சொல்றார். உயிர்களின் வருகையும் புறப்படுதலும் காலத்தின் நியந்திர சட்டம் என்பதை உணர்ந்து கொண்ட ஞானி சோகத்திலே தன்னை இழக்காமல் உலக கடமைகளை செய்ய வேண்டும் என்று அவன் அறிவுறுத்துகிறான். ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான வானரங்களின் ஆதாரமாக இருந்த வாலி இன்று விதியின் முடிவை அடைந்து விட்டான். இது காலத்தின் வல்லமை. இருந்தாலும் வாலி சாதாரண மனுஷன் இல்ல, நீதி தெரிஞ்சவன், மகாவீரன், பொறுமை உள்ளவன். அப்படிப்பட்டவன் தர்மவான்கள் அடையும் உயர்ந்த ஒரு நிலையை அடைஞ்சிருக்கான். அதனால அவனை பற்றிய துக்கத்துல நீங்க எல்லாரும் மூழ்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஆறுதல் சொல்றார். மேலும் தாரை தனியாக இல்லை அப்படிங்கிறதையும் ஹனுமான் உணர்த்துறார். வானரங்களின் தலைவனான வீரர்கள் இன்னும் இருக்கா. அங்கதன் உயிரோடு இருக்கான். முழு வானர ராஜ்யமும் அவளை தங்களது ஆதரவாக நினைக்கிறது. அதனால அவள் மன உறுதியோடு எழுந்துண்டு துயரத்தில் இருக்கும் மக்களையும் வீரர்களையும் தேற்றணும். அங்கதன் அரசனாக உயர்ந்து ராஜ்யத்தை நடத்துவதற்கு அவள் வழிகாட்டியாக இருக்கணும். வாழ்க்கை தொடர்ந்து வருகிறது. காலம் யாருக்காகவும் நிற்காது. அதனால வாலிக்கு உரிய இறுதி சடங்குகளும் ராஜ்யத்திற்கு தேவையான அடுத்த ஏற்பாடுகளும் உடனடியாக செய்யப்பட வேண்டும் அப்படின்னு எடுத்து சொல்றார். வாலியின் உடலுக்கு உரிய இறுதி சடங்குகள் முடிந்த பிறகு அங்கதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும். சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் தன் மகனை பார்த்தால் தாரையின் மனமும் ஓரளவு அமைதி அடையும் என்று ஹனுமான் நம்பிக்கையை கொடுக்கிறார். ஆனால் கணவனை இழந்த துயரத்தில் மூழ்கி இருந்த தாரையனுடைய மனசு அந்த ஆறுதலை ஏற்க தயாராக இல்லை. அவள் ஹனுமானுக்கு பதில் சொல்றார். அங்கதனை போன்ற 100 மகன்கள் இருந்தாலும் இப்போது உயிரற்று கிடக்கும் இந்த வீரனான வாலியின் உடலை தழுவிக்கொள்வதே எனக்கு மேலானதாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்றார். அவளுடைய மனசுல கணவனின் இடத்தை எதுவும் நிரப்ப முடியாது என்ற ஒரே நிலைதான். அதற்கு பிறகு தாரை தனக்குத்தானே ராஜ்யத்தை நடத்தும் ஆசையும் இல்லை. அங்கதனுக்காக ஆட்சி பொறுப்பை ஏற்கும் விருப்பமும் இல்லை என்று சொல்கிறாள். தந்தையை இழந்த அங்கதனுக்காக சுக்ரீவனே இயல்பான பாதுகாவலனும் அடுத்த உரிமையாளனும் ஆவான் அப்படிங்கிறத அவ ஒத்துக்கிறா. ஆனா அதே நேரத்துல ஒரு மகனுக்கு உண்மையான ஆதாரம்
தந்தைதான். தாயால் அந்த இடத்தை முழுமையாக நிரப்ப முடியாது என்ற துயரமான உணர்வையும் இது வெளிப்படுத்தி காமிக்கிறது. இது வெறும் அரசியல் கருத்து அல்ல, கணவனை இழந்த மனைவியினுடைய இதய வேதனைதான். இறுதியில் தாரை தனது உள்ளத்தின் ஆழ்ந்த உணர்வை வெளிப்படுத்துகிறாள். இந்த உலகிலோ மறு உலகத்திலோ வாலியின் ஆதரவை விட உயர்ந்தது எனக்கு எதுவுமே இல்லை. இப்போது என் கண்முன்னே வீழ்ந்து கிடக்கும் இந்த வீரன் முன்பு அனுபவித்த இடத்தையே அடைந்து அவனுடன் சேர்வதே எனக்கு ஏற்றதாக தோன்றுகிறது அப்படின்னு சொல்றார். அவளுடைய உலகம் முழுவதும் வாலியைத்தான் சுற்றி சுற்றி இருந்தது. அரசாட்சியும் புகழும் எதிர்கால நலன்களும் பட்டங்களும் அவளுக்கு அர்த்தமில்லாததாக தோன்றியது. அன்பின் பந்தம் அவளது மனதை முழுவதுமாக ஆட்கொண்டு விட்டது. இந்த நிகழ்வினுடைய உள்ளார்ந்த தத்துவம் ஆழமானது. ஹனுமான் தர்மம், கர்மம், நிலையின்மை, கடமை, காலத்தின் சட்டம் ஆகியவற்றை எடுத்து உரைக்கக்கூடிய ஞானத்தின் குரலாக நின்றான். தாரை மனித மனத்தின் இயல்பான அன்பு, பாசம், பிரிவு, வேதனை ஆகியவற்றின் பிரதிநிதியாக நிற்கிறாள். ஞானம் துயரத்தை மறுப்பதில்லை, ஆனால் துயரத்தை தாண்டி கடமையிலும் தர்மத்திலும் நிலைக்கச் செய்கிறது. வாழ்க்கையின் எல்லா உறவுகளும் காலத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தாலும் அந்த அனுபவங்கள் மனிதனை உயர்ந்த உண்மையை நோக்கி அழைத்துச் செல்லும் படிக்கட்டுகளாக மாறுகிறது. வாலியின் மரணம் ஒரு முடிவு அல்ல, தாரைக்கு வைராக்கிய பாடமாகவும், அங்கதனுக்கு பொறுப்பின் தொடக்கமாகவும், சுக்ரீவனுக்கு அரச தர்மத்தின் ஆரம்பமாகவும், உலகிற்கு நிலையற்ற வாழ்வின் உண்மையை உணர்த்தும் ஒரு தெய்வீக உபதேசமாகவும் மாறுகிறது அப்படின்னு சொல்லி இந்த 21வது சாப்டரை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 22வது சாப்டரை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.